ஆகுது. மீனை கல்லுல போடக்கூடாது, கல்ல உன் தலையில போடணும். காட்டுக்குள்ள பிறக்க வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ள பிறந்துட்டு ஏன் உயிரை வாங்குதுங்க? ஏதுல அந்த மீன்? புரட்டாசி மாசத்துல உயிரை வாங்காத, ஒழுங்கா கொண்டு போயிரு. எங்க அந்த விளக்குமாறு? போயிட்டான். டேய், உன் ஃப்ரெண்ட் வீட்ல எங்கயாவது கொடுத்துட்டு வா. எங்கயாவது சுட்டு தின்னன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். நீ கஷ்டப்பட்டு புடிச்சி ஃப்ரெண்ட் வீட்ல கொடுக்கறாங்க. A few moments later. கையில நல்லா சோப் போட்டு கழுவியாச்சு. இந்த அம்மா கண்டுபிடிக்க சான்ஸே இல்ல. அம்மா அங்க பாரு, ஏதோ பண்ணிட்டு வந்து முழிச்சிட்டு நிக்க எட்டி பார்த்துட்டு. கரெக்ட். என்னடா அங்க எதுக்கு எட்டி பார்த்துட்டு நிக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இங்க வா, கைய கொண்டா. என்னம்மா நாய் மாதிரி மோப்பு பிடிக்கற? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவள நாயின்னு சொல்ற. ஏண்டா? ஐயோ அம்மா, நான் உன்னை போய் நாயின்னு சொல்லுவேனா? மோப்பு பிடிக்கிறேன்னு சொன்னேன். தூர போல. ஆமா, கை என்ன சோப்பு ஸ்மெல் வருது? நல்லா மீனை தின்னுட்டு சோப் போட்டு கையை கழுவிட்டு வந்திருப்பான். மோனி, அன்னைக்கு அடி வாங்காம இருக்க முடியலையாமா? ஏப்பா எம்மா, ஃப்ரெண்ட் வீட்ல மீனை கொடுத்துட்டு அவ சோப் போட்டு கையை கழுவிட்டு வந்தம்மா. சரி சரி, சாப்பிடலல? சாப்பிடலம்மா, நம்பு. எம்மா, இவனை நம்பாத. நல்லா மீனை தின்னுட்டு தான் சோப் போட்டு கையை கழுவிட்டு வந்திருக்கான். சச்சா, என் பையன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அப்படி சொல்லுமா. சரி, நான் உள்ள போறேன். அவ்வளவு தூரம் மீனை போய் கொடுத்துட்டு வந்தது டயர்டா இருக்கு. நீ வா, தலை பின்னுற. எம்மா, நாளைக்கு சாமி கும்பிடுவோம்ல? ஆமா. என்னென்ன செய்வ? வடை, பாயாசம், பொங்கல். அவ்வளவுதானா? வேற என்னடி வேணும் உனக்கு? அம்மா, பெருமாள் சாமி மாதிரியே பண்ணுவாங்கல்ல, சாப்பாடு வடை நம்ம செஞ்சதெல்லாம் வச்சு அந்த மாதிரி செஞ்சு கும்பிடுவோமா? சரி, அப்படியே படைப்போம். சரி, அப்பா எப்போ வருவாங்க? வர டைம் தான், இன்னும் ஆளை காணும். அம்மா, அப்பா வந்துட்டாங்க. வாங்க, 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தா வந்து நிக்கிறீங்க. 100 ஆயுஸ்லாம் வேணாமா, 60 போதும். மோனி, அப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா. சரிங்கப்பா. எங்க இன்னைக்கு இந்த நவீன் பையன்ல மீன் எடுத்துட்டு வந்தான். கல்லுல போட்டு வறுத்து கொடுக்கணுமா அவனுக்கு. எங்க இருக்கான் அவன்? உடனே கத்தாதீங்க, ஃபுல்லா கேளுங்க. சொல்லு. புரட்டாசி மாசம் மறந்து எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அப்போ நான் திட்டி அனுப்புனேன். அப்புறம் ஃப்ரெண்டு வீட்ல போய் கொடுத்துட்டு சோப் போட்டு கையை கழுவிட்டு வந்திருக்கு பிள்ளை. அவன் என் பையனாச்சே. அதான் மீன் வாடை பிடிக்காம புரட்டாசி மாசத்துல சோப் போட்டு கையை கழுவிட்டு வந்திருக்கான். சரி, இருங்க, போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். எங்க எழுந்திரீங்க, நேரம் ஆகிட்டு. சரிம்மா. போய் குளிச்சிட்டு வாங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். ஆட்டு. நவீன், மோனி, எழுந்திரு. டைம் என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்திரு மக்கா, போய் பல்ல தேய்ச்சி குளி, சாமி கும்பிடுவோம். சரிம்மா. நவீன், எம்மா, அவன் இப்படிலாம் எழுப்பினா எழுந்த மாட்டான். நான் எழுப்புறேன் பாரு. கால் எடு. எப்படி எழுந்தான் பாத்தியா? இப்படிதான் எழுப்பணும். ஏய், சண்டை போடாதீங்க காலையிலே. அப்புறம் பாத்துக்கிறேன், தனியா மாட்டுவல. இப்ப இருக்கு உனக்கு. சரி, போய் குளிச்சிட்டு வாங்க, போங்க. எழுந்த உடனே இந்த பரட்ட மூஞ்சில முழிச்சிருக்க. நான் எப்படி போக போதோ? என் மூஞ்சில முழிச்சல்ல, இன்னைக்கு எல்லா நாளை விட நல்லா தான் போகும். எம்மா, வடை பாயாசம் எல்லாம் செஞ்சிட்டியா? எல்லாமே செஞ்சுட்டேன். போய் பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். படுத்த பாய கூட இந்த வீட்ல யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. கோவிந்தா ஹரி கோவிந்தா, பங்காரு திருப்பதி கோவிந்தா, கோவிந்தா ஸ்ரீ. அப்பா எங்கடா? வராருமா. வந்துட்டேன். இப்ப யார் வந்திருக்கா? காலிங் பெல் அடிக்கிறாங்க. வேகமா போய் பாத்துட்டு வாங்க. ஒரு நிம்மதியா சாமி கும்பிட விடுறாங்களா? சரி இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா, அழகா டெக்கரேட் பண்ணிருக்கமா. போன் பார்த்து பண்ணமாக்கா. என்ன இது, பெருமாளா? நான் இப்பதான் பாக்குறேன். அப்ப இவ்வளவு நேரம் என்னத்த பாத்துட்டு இருந்த? சாமிக்கு சாப்பாடு படைச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அங்கிள், நாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். அதான் அம்மா திருப்பதி லட்டு கொடுத்தாங்க. இந்தாங்க. இல்லப்பா, நாங்க புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஏங்க, நீங்க வேற. நீ குடுப்பா தம்பி. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா தம்பி. வாங்க, உள்ள நேரம் ஆகுது. என்ன இவ சொல்றதை கேட்காம லட்டு தூக்கிட்டு ஓடிட்டா? ஆமாடா, பக்கத்து வீட்டு பையன் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். என்னம்மா நீ நேத்து மீன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்படி திட்டினா இன்னைக்கு திருப்பதி லட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்க? என்னடா, சாமி பிரசாதம் தானே. இதுல தான் ஃபிஷ் ஆயில்,
அதான் நான் வேணான்னு சொன்னேன், இவ வாங்கிட்டு வந்து வச்சுட்டா. அதான் அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? எங்க சொன்னாங்க? இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. சாமி பிரசாதத்துல அப்படிலாம் பண்ண மாட்டாங்கங்க. வாங்க சாமி கும்பிடுவோம். இந்த மோனி பெல்லடி. எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. இந்த இலை எனக்கு தான். இல்ல, அது எனக்கு தான். ரெண்டு பேருக்கும் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிடுங்க. வாங்க வெளியே போலாம். திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு தாயா. இல்லப்பா, அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். யாரோ வாங்க வேணாம் அது இதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் நீ சொல்லிட்டல்ல அப்படிலாம் இல்லன்னு. என் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அதான் சாப்பிடுறேன். சரி சாப்பிடுங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீயும் ஒன்னு எடுத்து தின்னு பாரு. ஆமா சூப்பரா இருக்கு. శృంగారాయ